அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவருமே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் குரலை கேட்டு அவர் சொற்படி நடக்கும் வலிமை மிக்கோரை அவரை போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது ஆரோக்கிய சுரேஷ்குமார் ஓமன் நாட்டிற்கு நல்ல முறையில் சென்றடையவும், கிளாடிஸ் சோபியா ஷாஜினி குடும்ப கருத்துக்களுக்காகவும் இவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் அமைந்திட வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று அன்னையாம் திருச்சபை புனிதர்களான மிக்கேல், கப்ரியேல், ரபாயேல் முதன்மை வானதூதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறது. இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் எந்த அளவிற்கு இவர்கள் இறைவனோடு இணைந்து இந்த மண்ணுலகில் தீமைகளை விரட்டி அடிக்கிறார்களோ, அதுபோல இறை சாயலாக படைக்கப்பட்ட நாமும் இந்த மண்ணுலகில் நமக்கும் மற்றவர்களுக்கும் எதிராக இருக்கின்ற தீமைகளை விரட்டி அடிக்க இவர்களுடைய ஆற்றலையும் வல்லமையும் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்தீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு ஒன்று பணிபுரிவது போல மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடும் தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பல கோடி பேர்
அவர் முன் நின்றார்கள். இறைவோக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை வாக்குகள் 9 முதல் 10 மற்றும் 13 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அவர் அருகில் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பதிலுரையாக 138. பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களின் பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்கள் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டான். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த பொழுது நான் உன்னை கண்டேன் என்று பதிலளித்தான். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேலின் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை அதிதூதர்களான புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேலுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த விழாவினுடைய சாராம்சம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இறைவன் விண்ணகத்திலே வானதூதர்களை படைத்திருக்கின்றார். இந்த வானதூதர்கள் இந்த மண்ணுலகில் நடக்கின்ற தவறுகளுக்கு, தீமைகளுக்கு எதிராக போராடுகிறார்கள். அவர்களைப் போல நாமும் போராட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. அதை அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருச்சபையிலே ஒரு நிகழ்வு இவ்வாறு சொல்லப்படுகிறது. திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் ஒரு முறை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று எந்த விதமான சலனமும் இல்லாமல் மூச்சு நின்றது போல அவர் அமைதியாக இருந்திருக்கிறார். திருப்பலியில் கலந்து கொண்டிருந்த மக்கள் அனைவருமே ஒருவேளை திருத்தந்தை இறந்து விட்டாரோ என்று சிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் திருத்தந்தை இறக்கவில்லை. மாறாக அவர் கண்களை மூடியவராக மூச்சிறைத்தவரை போல இருக்கின்ற பொழுது அவர் ஒரு காட்சி கண்டிருக்கின்றார். அந்த காட்சியிலே அதிதூதர் மிக்கேல் சாத்தனோடு போர் தொடுத்து வெற்றி கொண்டதையும், இந்த காட்சியை கண்ட பிறகு அவர் விழித்தெழுந்து தூய மிக்கேல் அதிதூதருக்கு ஒரு ஜெபத்தை எழுதியதையும் திருச்சபை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அது என்ன ஜெபம் என்றால், இவ்வாறு அவர் தான் கண்ட அந்த நிகழ்வினை அதை ஒரு ஜெபமாக தொடுத்து மக்களுக்கு வாசிக்கவும் அதை கடைபிடிக்கவும் சொல்லியிருக்கிறார். அதாவது, அதிதூதரான தூய மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும், சாத்தானின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும், தாழ்மையான எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு எல்லாமல்ல இறைவன் சாத்தானை தண்டிப்பாராக. வான்படையின் தலைவரை, ஆன்மாக்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் சாத்தானையும் மற்ற தீய ஆவிகளையும் இறைவல்லமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன் என்ற ஜெபத்தை எழுதியிருக்கிறார். இந்த ஜெபத்தையும் மக்கள் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கட்டளையும் விட்டிருக்கிறார். ஏனென்றால் திருச்சபையிலே திருச்சபைக்கு எதிராக வருகின்ற சாத்தானின் தீய சக்திகளை இந்த அதிதூதர்கள் வழியாக வெல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருச்சபையின் எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. இந்த வரிசையில் பார்க்கிற பொழுது வானதூதர்கள் யார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தூய அகுஸ்தினார் இவ்வாறு விளக்கத்தை தருவதையும் நாம் காண முடிகிறது. வானதூதர்கள் என்பது இயல்பு கிடையாது, மாறாக செய்யக்கூடிய பணி. வானதூதர்கள் கடவுளின் திருமுன் என்று எப்பொழுதுமே அவரை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கடவுள் விடுக்கும் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள், தீமைக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், நம்மோடு உடன் இருப்பவர்கள் என்று தூய அகுஸ்தினார் இவ்வாறு சொல்லுகிறார். அதோடு சேர்ந்து தூய கிரகோரியார் அற்புதமாக சொல்லுகிறார் வானதூதர்கள் யார் என்பதை. அவர்களை இருவகைப்படுத்தி சொல்லுகிறார். ஒன்று, முக்கியமான பணிகளை செய்பவர்களை வானதூதர்கள் என்றும், இன்னும் அதிகமான முக்கிய பணிகளை செய்கிறவர்கள் அதிதூதர்கள் என்றும் குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார். எனவே இந்த முக்கியமான பணிகளை செய்யக்கூடியவர்கள் 70, அதாவது 7 வானதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பின்வருமாறு பெயர்கள் இவ்வாறு சொல்லப்படுகிறது: மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல், உரியேல், சீத்தேயேல், ஜுகுதியேல், பரசியேல் என்ற 7 அதிதூதர்கள். இந்த 7 அதிதூதர்களில் முக்கியமாக இன்று அன்னையாம் திருச்சபை கொண்டாடுவது 3 அதிதூதர்கள். மிக்கேல், இவரை பற்றி அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, இவர் கடவுளுக்கு நிகர் யார் என்று இந்த மண்ணுலகில் மட்டுமல்ல விண்ணுலகிலும் தீமைகளுக்கு எதிராக போராடக்கூடியவர் தான். கடவுளுக்கு எதிராக யாராலும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்துவிட முடியாது. அவருடைய வாழ்க்கையிலே யாரும் தலையிடவும் முடியாது.
அவருக்கு எதிராக யாரும் போரிட்டு இறைவனை வென்றுவிட முடியாது என்ற தூயதான ஒரு போராட்டத்தை இவர் நிறைவேற்றி மண்ணுலகில் இருக்கின்ற அசுத்தங்களையும் தீமைகளையும் அவர் விரட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அன்னையாம் திருச்சபை சொல்லுகிறது. கப்ரியேல் அதிதூதர் இவர் கடவுளுடைய ஆற்றல், ஆண்டவருடைய ஆற்றல் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஆண்டவருடைய ஆற்றல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். அன்னை மரியாளை சந்திப்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி அவர் கொடுப்பதையும் நாம் காணுகின்றோம். இறைவனுடைய ஆற்றல் வல்லமை இந்த மண்ணுலகிலே இந்த அதிதூதரான கப்ரியேல் கொடுக்கிறார் என்றும், ரஃபேல் அதிதூதர் என்பவர் ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதத்திலே நாம் பார்க்கிற அற்புதமாக தோபீத்து புத்தகம் முழுவதுமாக வாசிக்கின்ற பொழுது, மிதியா நோக்கி பயணத்தில் தோபீத்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வழிபோக்கனை போல இந்த ரஃபேல் தூதர் அவரோடு பயணித்து கொடிய மீனிடமிருந்து அவரை காப்பாற்றியும், தோபித்து வணந்து கொள்ள இருந்த சாராவிடமிருந்து இருந்த தீய ஆவியை விரட்டி இறுதியாக தோபித்துவின் தந்தை தொபியாசுக்கு பார்வை கொடுக்கின்ற இவர் ரஃபேல் அதிதூதர் என்றும், இந்த எல்லா நிகழ்வுகளையும் முடித்துவிட்ட பிறகு இந்த ரஃபேல் தூதர் அவர்களிடம் சொன்ன வார்த்தை, நான் ரஃபேல் ஆண்டவருடைய மாட்சிக்கு திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களில் ஒருவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்பதையும் வேதத்திலே வாசி கேட்கின்றோம். தோபீத்து புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது இறைவசனத்திலே. இப்படி இறைவனுக்கு ஏற்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலுமே தீமைகளை வென்று ஆண்டவரோடு தங்களுடைய இந்த இறையாட்சி பணிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அதிதூதர்களைப் போல நாமும் தீமைகளுக்கு எதிராக போராட அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இறைவன் அதிதூதர்களை படைத்தது போல தன் சாயலாக உங்களையும் என்னையும் இறைவன் படைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஒரு பணி பொறுப்பை இறைவன் கொடுத்திருப்பார். அந்த பணி பொறுப்பு என்ன என்பது அதிகமாக பார்த்தோம் என்றால் நம்முடைய ஆன்மாவை முதலில் நாம் காப்பாற்றக்கூடியது. எப்பொழுது ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக இந்த மண்ணுலகில் ஏற்படுகின்ற தீமைகளுக்கு எதிராக போராடுகிறானோ, இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் தன் உடல் சார்ந்த தீய சக்திகளுக்கு எதிராக போராடுகிறானோ, அவன் முதலில் தன் ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுகிறான். இரண்டாவது, ஒருவன் தன் ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற பொழுது இறைவனுடைய அன்பையும் ஆற்றலையும் வல்லமையும் அவன் பெற்றிருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் அடுத்தவர்களுக்கு அந்த இறைவனுடைய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பதற்கு, அடுத்தவர்களிடம் இருக்கின்ற தீமைகளை விரட்டுவதற்கு அவனும் தன்னை வழிவகுத்துக் கொள்ளுகிறான் என்பதைத்தான் திருச்சபை சொல்லுகிறது. எனவே இறைவனால் படைக்கப்பட்ட, அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாமும் இந்த திருத்துதர்களைப் போல நம்மை சார்ந்து நம்மோடு இருக்கின்ற அனைவர்களுக்கும் எதிராக இருக்கின்ற தீமைகளை விரட்டுவோம். அந்த தீமைகளை விரட்டுகின்ற பொழுது இந்த மன்னகத்திலே நாம் இறையாட்சியை எடுத்து வருவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக்கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். வானதூதர்களின் பணியால் வாங்கக்கூடிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் மாட்சிமையும் மேம்படுத்த உம்மிடமிருந்து வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றேன். அவர் வழியாக வானதூதர்கள் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்னும் கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமுதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும்
என்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, என் முழு இதயத்துடன் உமக்கு புகழ் சாற்றுவேன். வானதூதர்கள் முன்னிலையில் உமக்கு பண் இசைப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ண குணமால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் உம் வானதூதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக
ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.